ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைக்கலாம் சுவைக்கலாம். இன்றைக்கி நம்ம முட்டையை வச்சு ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான 2 விதமான டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளானது, அதே சமயம் ரொம்பவும் டேஸ்டானது. நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் 1 கப் சாதம், மதியம் மீதான சாதம் இது கூட 2 முட்டை எடுத்துக்கிறேன். 1 கப் சாதத்துக்கு 2 முட்டை சரியான அளவாக இருக்கும். ஈவினிங் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது மதியம் மீதான சாதத்தை வச்சு ஈஸியாக 2 நிமிஷத்தில் செய்து முடிச்சிடலாம். இது கூடவே ஒரு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே மதியம் மீதான கேரட் பொரியல் இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் எந்த பொரியல் கூட சேர்த்துக்கலாம். பொரியல் இல்லாட்டி காய்கறிகள், உங்கள் விருப்பமான காய்கறிகள் எது கூட சேர்த்துக்கலாம். பீன்ஸ், பீட்ரூட், கோஸ், இது மாதிரி எந்த வெஜிடபிளும் இது கூட பர்ஃபெக்டாக செட் ஆகும். நல்லா கலந்து விட்டுறேன். முட்டை எல்லா சாதத்துக்கூடையும் படுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டேன். இது ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். பொரியல்லையே கொஞ்சம் காரம் இருக்குது, அதனால் நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். உப்பு 1/2 டீஸ்பூன் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. சாதத்தில் உப்பு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்ம பேட்டர் ரெடி. இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்ச கலவையை ஒரு ஸ்பூனில் எடுத்து சின்ன சின்ன ரவுண்டாக செய்துக்கிறேன். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு சின்ன சின்னதாக இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் சின்ன சின்ன சைஸில் செய்கிறேன். உங்களுக்கு இல்லாட்டி நார்மல் தோசை மாதிரி பெருசாக கூட செய்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். திருப்பி போடுறதுக்கு இடம் விடுற அளவுக்கு கேப் விட்டு ஊற்றிடலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி ஒரு மூடி போட்டு 1/2 நிமிஷம் மட்டும் வேக வைக்கலாம். இது சின்ன ஆம்லேட் மாதிரி தாங்க இருக்கும். கீழ்பாகம் வெந்ததும் இதை திருப்பி போட்டுடலாம். மினி ஆம்லேட் மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம சாதம் சேர்த்துருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிக்ஸ் கூட நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை எது கூட சேர்த்துக்கலாம். நான் பொரியல்லே இருக்குன்றனால எதுவும் சேர்க்கல. 1/2 நிமிஷம் மட்டும் வேக வைக்கலாம். வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஈஸியாக சட்டுன்னு 2 நிமிஷத்தில் செய்திடலாங்க இந்த ரெசிபி. இது நைட் டின்னருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாது. இதோ நம்மளோட ரைஸ் ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. மதியம் மீதான காய் அப்புறம் சாதத்தை வச்சு ஈஸியாக செய்துட்டோம். ஸ்நாக்ஸ் டீ போடுறதுக்குள்ளே சட்டுன்னு 3 பிரெட் ஸ்லைசஸ் வச்சு ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். 3 பிரெட் ஸ்லைசஸ்க்கு 2 முட்டை சரியான அளவு. இந்த 2 முட்டை கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை, 2 பிஞ்ச் உப்பு, இது 3ஐயும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணுங்க. சர்க்கரை, உப்பு, முட்டை எல்லாம் நல்லா கலந்து வரணும். நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த முட்டை மிக்ஸ் கூடயே காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். பால் நல்லா ஆறி இருக்கணும். இது திட்டத்தட்ட 30 ml அளவு பால் இருக்கும். நல்லா கலந்து விட்டுறலாம். முட்டையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். இப்போ நீங்கள் இதில் வாசனைக்காக வேணும்னா ஏலக்காய் தூள் இல்லை வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அது மாதிரி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நல்லா கலந்து விட்டுறலாம். இன்றைக்கி நான் 3 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு 3 பிரெட் ஸ்லைசஸ் சரியாக இருந்தது. இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஓரங்கள் எதுவும் கட் பண்ணல. ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக வெண்ணெய் தடவிக்கலாம். வெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை முட்டையில் டிப் பண்ணி தவாவில் வச்சு டோஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நம்ம நார்மலாக எப்பயும் பிரெட்டை நெய் தடவி டோஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி செய்து கொடுத்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்.
பாருங்கள், இது மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம பேனில் வச்சு டோஸ்ட் பண்ணிட போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸும் செய்திடலாம். நீங்கள் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணணும்னு இல்லை, ஒரு ஃபுல் பிரெட்டை கூட இது மாதிரி செய்திடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் இது மாதிரி திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விதவிதமாக வித்தியாசமாக சமைக்கலாம், சுவைக்கலாம்.